பாருங்க மீன். இந்த மீன் என்ன மீன் சொல்லுங்கள். நான் இப்போ கழுவி சுத்தம் பண்ண போகிறேன். சுத்தம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மீன் அலசி எடுத்தாச்சு பாருங்கள். தாளிப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் பொரிஞ்சிட்ருக்கு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். தக்காளி சாப்பிட்டா வச்சுக்கலாம். குழம்புக்கு சாந்து ரெடி பண்ணிட்டேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேங்காய், சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி இதை சாந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைச்சி கொஞ்சம் இந்த அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. உப்பெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ வாங்க இங்கே பார்ப்போம். வதங்கிட்டுருக்கு. வதங்கட்டும். இந்த பாருங்கள், இந்த அளவு தான் புளி எடுத்தேன். கரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஆற்று மீன் பாருங்க. கெண்டை பொடின்னு சொல்லுவாங்க. ஓரளவு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இப்போ அந்த சாந்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்தேன். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே மீன் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு வருது. நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சையோடையெல்லாம் போனோடனே மீனை வந்து போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா மீன் வெந்து வரட்டும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. இப்போ இது மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து சேர்த்தாச்சு. ஓகே, மீன் குழம்பு ஆற்று மீன். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்து ஆற்று மீனை பற்றி கமெண்டில் என்னான்னு சொல்லுங்கள். ஓகே, லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.